மாதங்கள்ல நான் மார்கழியா இருக்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருப்பதிலிருந்தே இந்த மாதத்துடைய சிறப்புகளை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மார்கழி மாதத்துல எல்லோரும் கண்டிப்பா செய்ய வேண்டியது, தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்கு. குறிப்பா கன்னி பெண்களாகட்டும் பெண்களாகட்டும் நம்ம என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திர ரீதியா வகுக்கப்பட்டிருக்காங்க. நம்ம என்னென்ன விஷயங்களை முன்னாடி செய்யணும் அப்படின்னு நம்ம முன்ன தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதத்துலதான் குருஷேத்திர போர் நடைபெற்றது அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த போர்ல வெற்றி பெற்றது பாண்டவர்கள் அப்படின்னு கதைகள் சொன்னாலுமே உண்மையில வெற்றி பெற்றது பகவானும் அவன் நிலைநிறுத்த நினைத்த தர்மமும் தான் அப்படின்னே சொல்லலாங்க. மார்கழியில பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளித்து வாசல்ல கோலமிட்டு பூஜை செய்திடணும். மார்கழியின் 30 நாட்களும் தினமும் கோவிலுக்கு செல்வதை வழக்கமா வச்சிருக்கணும். காலையில் எழுந்தவுடன் முன்பு வாசல் கதவை திறந்த பிறகுதான் பின் வாசல் கதவை திறக்கணும். அப்படி திறக்கும் போது கஜலட்சுமி என்ற மந்திரத்தை உச்சரித்தபடிதான் திறக்கணும். வாசல்ல சாணம் இல்லனா மஞ்சள் நீர் தெளித்து கோலமிட்டு அதில் செம்பருத்தி பூ வைத்து அலங்கரிக்கணும். காலையில் நிலைவாசல்ல 2 தீபங்கள் ஏற்றணும். அது நெய் விளக்கோ இல்ல நல்லெண்ணெயோ பஞ்சக்கூட்டு எண்ணெயோ இல்ல வழக்கமா நீங்க தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். கன்னி பெண்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மாலையிலும் நிலைவாசல்ல 2 தீபங்கள் ஏற்றணும். திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள், திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் இப்படி மார்கழி மாதம் காலையில விநாயகருக்கு ஒரு குடத்துல தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்யணும். தினமும் காலையில் திருப்பாவை திருவெண்பாவை பாசுரங்கள் பாடுவது சிறப்பு. தினமும் கந்த சஷ்டி கவசம் கேட்பதும் படிப்பதும் நம்மளுக்கு உயர்ந்த பலன்களை கொடுக்கும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு மார்கழி மாத பூஜைக்குமே கொடுக்கலாம். கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். வீட்டுல தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இந்த மார்கழி மாதத்துல பெண்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாலை நேரத்துல தலை வாரக்கூடாது. அதே போல மாலை நேரத்தில் தலைமுடியை விரித்து விட்டபடியும் இருக்கக்கூடாது. வாசலுக்கு அருகில் அமர்ந்து மற்றவர்கள் பற்றி புறம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இது வீட்டிற்குள் லட்சுமி வருவதை தடை செய்யும். விளக்கேற்றும் வேளையில சத்தமா பேசுவது, அமங்கலமா வார்த்தைகளை பேசுவது, கோபப்படுவது இதெல்லாம் தவிர்க்கணும். மார்கழி மாதத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது. சபரிமலைக்கு மாலை அணிந்தவங்க அலட்சியம் கேலி செய்யாம இருக்கணும். அவங்களின் விரதம் நிறைவடைய நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும். பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு பிறகு தூங்கக்கூடாது. புது வீடு குடி போவது, பால் காய்ச்சுவது, வீடு காலி செய்வது போன்ற வீடு தொடர்பான பணிகளையும் இந்த மாதத்துல செய்யக்கூடாது. முதல் நாள் இரவே வாசல்ல கோலமிடுவதை பெண்கள் தவிர்ப்பது நல்லது. காலையில தான் நம்ம கோலமிடணும். அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து மஞ்சள் தண்ணியோ இல்ல சாணமோ போட்டு கோலமிட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைப்பது ரொம்பவே நல்லது. மார்கழி மாதத்துல பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதா இந்த வீடியோல தெரிஞ்சிருப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.